ரத்தம் நமக்கு என்ன செய்தது? கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த தலைப்பில் நாம் செய்தி கேட்க போகிறோம். கையில் உயர்த்தி ஆமீன் சொல்லி கரெக்டாக செய்தி ஒரு ஆஃபனவரில் நம்ம முடிச்சு ஒன்று அனுப்புகிற. கர்த்தரை ஸ்தோத்திரம். யாரும் அதிரைப்பட வேண்டாம். உற்சாகமாக செய்தி கேளுங்க. செய்தி கேட்கும் பொழுது கவனமாக கேளு. கர்த்தரை ஸ்தோத்திரம். யாரும் தூங்கிட போகிற? கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தண்ணியில தான் பார்க்குறோம், ஆனால் உறக்க எங்கேயோ போயிட்டு இருக்கேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பார்த்தா அப்படியே கவனியில் பார்த்தா இருப்பாங்க, ஆனால் முக்காடு போட்டு அப்படி கீழே இறங்கிடுவாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் கர்த்தரை பார்க்கிறார். ஆமே. சைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனே காண்பதாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனே காண்பதாலே சோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே அருமையான பாட்டு. கத்த சொல்லி பாட்டு எத்தனை பண்ணாலும் மகிமையா இருக்கு. அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா. உங்களுக்கு எல்லாரும் ஒன்று மறப்பாங்க, இயேசு மறக்க மாட்டார், ஆண்டவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 வாசிக்கலாம். 1 பேதுரு 1:18 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:18 18 வாசிங்க. உங்கள் முன்னர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீண நடத்தை நின்று அந்த காலத்துல நீங்க முடி கொடுத்துருப்பீங்க சாமிக்கு. அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அப்புறம் முன்னோர் என்ன பண்ணாங்க? சூரியனை பார்ப்பாங்க. என்ன உற்சாகத்தோடு எல்லா பாரம்பரியம் உள்ள வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவ சித்தமா? தேவ சித்தம் அல்ல. வாசிக்கலாம். அடுத்த வரி வாசிப்போம். அழிவுள்ள வஸ்துக்களாகிய நீங்க போடுறதெல்லாம் அழிவில்லாததா? சொல்ல மாட்டீங்க. ஜாதி யார் யூஸ் பண்றாங்க? ஜாதி கையெழுத்துறாங்க, ஜாதி அழைச்சிக்கிறாங்க. கையில் வாங்கிட்டு குழந்தை கையில் வாங்கிட்டு அவன் கொடுக்கலாம். அழிவுள்ள வஸ்துக்கள். என்ன வஸ்துக்கள்? சத்தமா சொல்லுங்க. உன் பொண்ணை கட்டிக்க போற 100 சவரம் போடுறியா? உன் பையனை கட்டிக்க போற 100 சவரம் போடுறியா? எல்லாம் மாயை தான். கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் சொல்றாரு, அந்த சப்பானி அவரை பார்த்து கேட்கிறான், ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லும்போது எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? எங்க இடத்துல வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் இருக்குது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. அதான் பரிசுத்த தாவீது எழுதுறாரு 119:72 அநேகமாயிரம் வெள்ளி பண்ணி பார்த்தாங்க எதற்கு? நலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்புறம் பயன்படுத்திய எல்லா உலோகங்களும் அழிவு குறித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சத்தமாக. சில கேட்பாங்க, ஏன் நகை போடல, ஏன் பூ வைக்கல, ஏன் நீங்க அலங்காரம் பண்ணலன்னா, எங்க அலங்காரம் இயேசு கிறிஸ்து தான், எங்க மகிமை இயேசு கிறிஸ்து தான், என் பூங்குத்து ஆண்டவர் தான். அதை நான் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தலைமுறை என்ன இருக்குது? கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. உனக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க அலங்கரிப்பு யாரு? ஆண்டவரே. உங்க அலங்கரிப்பு என்ன? கர்த்தருடைய அபிஷேகம். உங்க அலங்கரிப்பு என்ன? கர்த்தருடைய ரட்சிப்பு. உங்க அலங்கரிப்பு என்ன? கர்த்தரை மையப்படுத்துவது. உங்க அலங்கரிப்பு என்ன? தேவனுடைய மகிமை. அலங்கரிப்பு என்ன? கர்த்தருடைய வரங்கள். எல்லாருக்கும் தான் பெரிய அலங்கரிப்பா இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு நீ பண்ண பாரம்பரியம் தான்பா, அதெல்லாம் வேஸ்ட் சொல்ல கர்த்தர் பேர் எழுதுறாரு. அப்புறம் முக்கியமானது என்ன? வாசிக்கலாம்.
வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவச்சனமே, நீ மீட்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டது, நீ சபைக்கு வந்தது, நீ கர்த்தர் ஆரிப்பது, நீ அல்லேலூயா பொன்னினால் மீட்கப்படல. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் உயர்ந்த ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம் தான் அவனை மீட்டு கொண்டு வந்திருக்கு. சபைக்கு கைத்தட்டு வராமன்னு சொல்லமா? இன்னும் உற்சாகத்தோடும் கர்த்தர் பேசிக் கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றை பார்த்திலும் நீ மீட்கப்பட்டது கிறிஸ்துவின் ரத்தமே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு நான் மீட்கப்பட்டது, நான் தேவனுக்கு உழைப்பது, தேவனுக்கு ஊழி செய்வது, கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்குது. உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. உற்சாகமாக தட்டி கர்த்தருடைய மகிமை இறங்கி செய்யட்டும். பிரசன்ன மகிமை இறங்கி செய்யட்டும். தாசகமா நல்ல சத்தமா படிங்க. சாத்தியமே குற்றமில்லாத, நோ கரப்ஷன். அல்லேலூயா. பிளட் செக் பண்ணி பார்த்தா பிபி அதிகமாகுது, சுகர் அதிகமாகுது, கேன்சர் உள்ள இருக்குது. ஆனா பாரு, குற்றம் இல்லாத, நோ கரப்ஷன். கையை உயர்த்தி சொந்தம், கையை உயர்த்தி. ஆட்டுக்கு பலியிடுறான், அல்லேலூயா, ரத்த சிந்தனா, ஒண்ணுமே ஜீரோ, எல்லாமே. ஆனா குற்றம் இல்லாத, மாசற்ற, வாசிக்கலாம், ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்த. கை உயர்த்தி, கையில் உயர்த்தி, விலையேற பெற்று ரத்தத்தால் விடுதலை கொடுத்து, விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்து, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்துகொள். சேர்ந்து பாடுவோம். கையெழுத்தி உமக்கென தெரிந்துகொள். ஆராதனை சேர்ந்து பாடுங்க. என் அன்ப இயேசுவே, என் அன்ப மகிமை உமக்கே, மாட்சிமை மகிமை. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கை உயர்த்தி என் அன்ப இயேசுவே, என் அன்ப வெளியேறப்பட்ட ரத்தம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறது. சர்ச்சைக்கு போயிட்டீங்களா? பெட்டியஸை மாற்றீங்களா? அதுக்கு ஊதிரிங்க போயிட்டு கத்தி சொல்றேன். நீ வந்து விழல, வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதில் சொல்லுமா? சத்தத்தை உயர்த்தி மீட்டு கொண்டு வந்தது வெள்ளி பொண்ணு மல்ல, கிறிஸ்துவின் ரத்தம் மீட்டு உங்களை உட்கார வச்சிருக்குது. இன்னைக்கு உண்மை ஒத்துக்கிறீங்களா? எப்போ செத்து போயிருப்போம், மண்ணுக்கு மண்ணா போயிருப்போம், காணாம போயிருப்போம், ஜெயிலுக்கு
போயிருப்போம், எங்கேயோ போயிருப்போம். இந்த கிறிஸ்துவின் ரத்தம் மீட்டு சபை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னா ஏசப்ப ரத்தம் தாங்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. இந்த கீதம்மா பாருங்க, தனியா உட்காந்து தனியா ஓரமா இருக்காங்க, குண்டா இருக்காங்க பாருங்க. இந்த கீதம்மா எப்படி செத்து போயிட்டாங்க. 2018 வருஷமே கத்த ஜபத்தை கேட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. அதுல சொல்லுங்க, யார் டாக்டர் காப்பாத்தினாரா? இந்த மருந்து காப்பாத்துச்சா? கத்தர் காப்பாத்தினாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையில உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி தேவன் செய்வாரா? ரத்தம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. எனி ப்ராப்ளம், எனி ஈவல் பர்சன்ஸ் ரத்தங்கள் ஊற்றப்படுகிறது. ஒரே பட்சத்தில் மீட்கப்பட்டீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம் கொஞ்ச நாள் மீட்கப்படல, மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நீங்க மீட்கப்பட்டிருக்கு. இயேசப்ப நாமத்துல கத்த வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, சாத்தாரே அப்பாவுக்கு புறப்பட்டு போ. நீங்க சொல்ல முடியும். உடம்பும் இயேசு ரத்தம் ஊற்றப்பட்டிருக்குது. கண்களிலே, நாவிலே, சிந்தையிலே, ஆற்றிலே கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. கிறிஸ்துவின் ரத்தங்கள் ஊற்றப்பட்டா நீ ஜெயந்தா பெற்றுக் கொள்வேன். தோற்று போகவே மாட்டேன். எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை பாடு வந்தாலும் உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. உனக்குள்ள ஓடுகிறது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் எண்ணிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். சகோதரிக்கு பேரு மஞ்சு. அல்லேலூயா. நம்ம பிரெயின் ஆபரேஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் செய்த காரியம்? இயேசு ரத்தம் செய்த காரியம். ஒத்துக்கிறீங்களா? உண்மையா? சத்தத்தை உயர்த்தி, ரெண்டு கையில உயர்த்தி, ரத்தம் மீட்டு கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். The book of Hebrews chapter 9 verse 14 வாசிக்கிறோம். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே எடுத்துறீங்களா? எபிரேயர் 9:14 9:14 எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவன் ஒப்பு கொடுத்த ரத்தம். சொல்லுங்க வாய் திறந்து. இந்த மரியம்மா, இந்த மாத்தம்மா தலை இறங்கினது. சொல்லுங்க, ரத்தம். சொல்லுங்க, நான் கோழி ரத்தமா, இல்லை மாட்டு ரத்தமா, இல்லை புறா ரத்தமா? கிறிஸ்துவின் ரத்தம். சொல்லுங்க. இந்த பாத்திமா பாருங்க, சுவாசமா காத்திருக்கிறான் ஜபத்துக்காக. அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறபடி கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். வாசிங்க. கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு இதுக்கு ரத்தம் பயன்படுது. சொல்லுங்க, கிறிஸ்து எதுக்கு பயன்படுது? நமக்கு கை வைத்து சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்கப்பா. எதுக்கு செய்யுது? சொல்லுங்க. நான் கத்தி பிரசங்கம் பண்றேன், பாட்டு பாடுறேன், பேயை ஓட்டுறேன், பிசாசை ஓட்டுறேன்னா என்னால கிடையாது. ரத்தம் உள்ள வேலை செய்யுது. ரத்தம் உள்ள வேலை செய்யுது. கிறிஸ்து ரத்தம் உள்ள வேலை செய்யுது. ரத்தம் ஊழியம் செய்ய வைக்குது. சத்தமா சொல்லுங்க. படிப்பு இருக்குதோ இல்லையோ, பட்டம் இருக்குதோ இல்லையோ, ஞானம் இருக்குதோ இல்லையோ, என்னை பாட வைக்கிற ரத்தம் தாங்க கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கைத்தடி சொல்லுங்க. நான் ஊழி செய்வதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுகிறது. ஹல்லேலூயா. 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 கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஊழியம் செய்ய வைக்குது. ஆமென். சொல்லுங்க. கையை உயர்த்தி. ஊழியம் செய்ய வைக்குதா? அப்ப ஆண்டு ஊழியம் செய்வீங்களா? நீங்க எத்தனை ஊழியம் பண்ண போறீங்க? எனக்கு என்னங்க, அவர் பாஸ்டர், அவர் தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறாரு. உனக்கு பொறுப்பு இருக்குது ஊழியத்தில். நீ கத்தரை பாடணும், நீ பிரசங்கம் பண்ணணும், நீ பேயை ஓட்டணும், நீ வரம் கையை செய்யணும். உனக்கும் பொறுப்பு இருக்குது. உன் தலைமையில் பெரிய பொறுப்பு காத்திருக்குது. நீ விட்டு
விட்டு விலகி போனா கர்த்தருடைய கணக்கு கேட்பாரு, கர்த்தருடைய கணக்கு கேட்பாரு, கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரு. கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்குள்ள ஓடுது. நீ ஊழியம் செய்த ஆண்டவருக்கு கர்த்தர் காப்பா, கர்த்தர் உயர்த்தி காண்பிக்கணும், ஆத்மாவை கொண்டு வரணும், சபைக்கு ஊழியம் செய்யணும், சபை பெருக பண்ணணும், கர்த்தருடைய மகிமை இறங்கி செய்யிருக்கு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தியும் இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிலருக்கு படிக்கவே தெரியாது, அந்த பைபிளை பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமென். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க யோசிப்பீங்க, எனக்கு சரியா பேச தெரியாது, எப்படி பேச போறேன்? ரத்தம் உள்ள ஓடுது. எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்து ரத்தம் உள்ள ஓடினே இருக்குது. ரத்தம் உள்ள ஓடுது. உனக்கு நீ உள்ள ஓடுற வரைக்கும் நான் ரசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறியா? கையை உயர்த்துங்க. அது எந்த ஊழியமோ, டாக்ஸ் கொடுக்குற ஊழியம், ஜெபிக்கிற ஊழியம், சபையில பாய்ப்படுற ஊழியம், எந்த ஊழியத்தை செய்ய செய்ய கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. நீ உயர்த்தப்பட்டு கொண்டே வருவேன், உயர்த்தப்பட்டு கொண்டே வருவேன். கர்த்தர் உயர்த்த போறாரு. அதை சொல்லுவோமா? ரெண்டு கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு கிறிஸ்துவின் ரத்தம் ஊழியம் செய்ய உதவுகிறது. ஊழியம் செய்ய வைக்குது. உன்னை உனக்கு ஒன்றும் தெரியாதான், எனக்கு ஒன்றும் தெரியாதான். ரத்தம் ஊற்றப்பட்டாலே உன்னை எழுப்புகிறது. இன்னும் சத்தமா பாட்டு பாடு, இன்னும் சத்தமா பிரசங்கம் பண்ணு, இன்னும் சத்தமா செய்ய. தேவன் செய்கிறாரு. என்ன காரணம்? கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. கைத்தட்டி ஆமென் சொல்லு, கைத்தட்டி ஆமென் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நீங்களும் ஊழியம் செய்ய போறீங்க, ஊழியக்காரியை மாறிட்டீங்க. சும்மா விசுவாசாவுக்கு கைத்தட்டு ஆண்டு அழைக்கல, ஊழியக்காரியை மாறிட்டேன். விசுவாசம் உட்காந்து கைத்தட்டு ஆண்டுக்குள்ள இன்னும் ஊழியம் செய்யணும். உனக்கு அழைப்பு இருக்குது, உனக்கு வரம் இருக்குது, உனக்கு வரம் இருக்குது, உனக்கு அபிஷேகம் இருக்கு. நீ எழும்ப 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 கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. நீ எழும்ப எழும்ப கர்த்தர் உயர்படுத்துவாரு. நீ எழும்ப எழும்ப கர்த்தரை சாட்சியா வைப்பாரு. நீ எழும்ப எழும்ப இயேசுவை பயன்படுத்தி கொண்டே வருவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஊழியம் செய்ய வைக்குது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? சில ஜெபிக்க சொன்னா நானா ஜெபிக்கிறது என் வெக்கமாகுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணி யோசிக்கிறாங்க, என்னை மட்டும் நான் ரொம்ப நாள் பேசலையா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவீங்க, எனக்கு பைபிள் தெரியும், ஆனால் கூச்சப்படுறீங்க, வெக்கப்படுறீங்க, சரியா இருக்கீங்க. மைக்கு பிடிச்ச பயமா இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன்னா நீ பெற்ற அபிஷேகமும் உள்ள இருக்க ரத்தம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா வல்லமையா இருப்பீங்க, நீங்க மகிமையா இருப்பீங்க. இப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. எழும்புவீங்க ஆண்டவருக்காக, எழும்பிக் கொண்டே இருப்பீங்க. தக்க சீக்கிரம் வரப்போறாரு, தக்க சீக்கிரம் வரப்போறாரு. இயேசு வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு. உன்னை கொண்டு போய் சேர்க்க போறாரு. மனவாட்டியா மாற போறேன். உன் ஊழிய அழைப்பு இருக்கு. நீ உட்கார்ந்து இருந்தா கர்த்தர் துக்கப்படுவாரு. எழும்பிக் கொண்டே இருக்கணும், எழுந்து கொண்டே இருக்கணும், ஓடணும் ஓடணும் ஓடணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் பலப்பட்டாரு. உன்னால ஓட முடியாதா? கை வலிக்கும், கால் வலிக்கும், முட்டி வலிக்கும், எல்லாம் வலிக்கும். சொல்லு, ஓடுவேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? என்னை இயக்குவது கிறிஸ்துவின் ரத்தம், என்னை பயன்படுத்துவது கிறிஸ்துவின் ரத்தம், என்னை பேச வைப்பது கிறிஸ்துவின் ரத்தம், என்னை பாட வைப்பது கிறிஸ்துடைய ரத்தம், என்னை பிரசங்கிக்க வைப்பது கிறிஸ்துடைய ரத்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுமா? சீசாமே சத்தத்தை உயர்த்தி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20:28. Acts chapter 20 verse 28. நிறுத்தி வாசிங்க, மாஸ்பீட போவாதீங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28. வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, the own blood, சத்தமா சொல்லுங்க,
டூப் போடுவாங்க சினிமாவெல்லாம். அவர் கை காட்டு கீழ்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சண்டை போகிறது ஒருத்தர், அடிவாது ஒருத்தர். ஆனால் யார் போகாம எல்லாம் எதுவும் ஹீரோ போயிடும். சூப்பர் சண்டை போடுறாப்பா ஹீரோ, சூப்பர் சார் சண்டை போடுற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயங்கர சண்டையே தெரியாதவர்களாம். அதே சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் டூப்பு தான். சண்டை போகிற ஒருத்தர், அடிவாது ஒருத்தர், ஆனால் பேர் வாங்கினது யாரு? வேற ஒருத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ரத்த சின்னவர்களுக்காக சுய ரத்தத்தை ஓல் பிளட். அல்லேலூயா. இதற்காத்திரமா சபையை கண்காணிக்க சாத்தா உள்ள வருவான். சபையை உடைக்க பார்ப்பான், சபையை பிரிக்க பார்ப்பான். கர்த்தர் சபை காக்கிறான்னா ரத்தத்தின் மூலம் சபை பாதுகாக்கப்படுகிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஏன் கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது? ஊழியர் செய்வதற்கு, நாம் மீட்கப்பட ஊழியர் செய்ய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு நமக்காக. மூன்றாவது என்ன? சுய வசமா வாசிங்க. அப்போ 20:28 உங்களை குறித்தும் கொஞ்சம் முட்டி போடுங்க பார்க்கல எல்லாரும். நான் முடிக்கிற நேரம் தான், ரொம்ப முட்டி போட மாட்டேங்க. முட்டி போடுங்க வசதி கேட்கலாமா? முடியாத சேரில் உட்காருங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. முடிந்தவர்கள் முட்டி போட்டு வசதி கேளுங்க. வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய நரத்தம் அப்படின்னா சுயரத்தனா சொல்லே. நான் உன்னை கத்தடா வயிற்றுல கத்த சொல்ல. கத்த சொல்ல சுய ரத்தத்தை சமாதிக்கப்பட்டதாங்க சதை. சத்த சபையை உடைக்க முடியுமா? முடித்து உடைக்க முடியுமா? உடைக்கவே முடியாது. தேவன் சம்பாதித்த சபை எப்படி பணம் கொடுத்த கத்தர் கூட்டாரு மீட்டு கொண்டு வந்த அர்த்தத்தினால வயசுலாம் விசுவாசிக்கிறீங்களா? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு சுய ரத்னம் சம்பாதிக்கப்பட்ட சபைங்க. எத்தனையோ தலைவர் எழுப்பினாங்க. கிறிஸ்துவ மார்க்கத்தை உடைக்க, ஊழியர்களை உடைக்க, சபைகளை உடைக்க எத்தனை ஆயிரம் மன்னாதி எழுப்பினா எல்லாம் தோத்து போயிட்டாங்க. சபை வளர்ந்து கொண்டே இருக்குது. வட இந்தியாவில் ப்ராப்ளம், தென்னிந்தியாவில் ப்ராப்ளம், அதே மாதிரி பங்களாதேஷில் ப்ராப்ளம். எத்தனை சபை வளர்ந்துட்டே இருக்குது, சபை உருவாகிட்டே இருக்குது. சபையை சாத்த அழிக்க முடியவில்லை. சம்பாதிக்கப்பட்ட சபை எப்படி? ரத்தத்தின் மூலமாக. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஜெபமணி அம்மா நேரம் முட்டி போடுங்க. அதில் உட்காந்துக்கிறது சில வேற உட்காந்து லைட்டாக திரும்பி பார்க்கறது. நேரம் கையில் உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நார்த் இந்தியாவில் பாருங்க, வட இந்தியாவில் சபையை உடைக்கிறான், சபை கட்டப்படுது. சபையை அழிக்கலாம், சபை கட்டப்படுது. மணிப்பூர் சபையை அழிச்சானுங்க, சபை உருவாகிட்டே இருக்குது. சபையை அழிக்க முடியல, சபையை உடைக்க முடியல. கத்த சபையை உருவாக்கினாரு. எப்படிக்குமா? ரத்தத்தின் தேவன் சபையை உருவாக்குனாரு. சத்தத்தை நம்புறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நீ தான் இந்த சபை, நீ தான் இந்த சபை. கட்டணம் இல்ல சபை, நீ தான் தேவனுடைய சபை, நீ தேவனுடைய ஆலயம். உன்னை உடைக்க பிசாசு பாப்பா நீ சொல்லு. ஏன் பிசாசு? நான் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள் இருக்கிறேன். இயேசு மீட்டு கொண்டு இருக்கிறாரு. எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. ரத்தம் எனக்குள்ள ஓடுகிறது. இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுகிறது. சம்பாதிக்கப்பட்ட சபை. அதில் சொல்லுங்க, அது சின்ன சபையோ பெரிய சபையோ, பெரிய கூடையோ சின்ன கூடையோ, கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு. சபைக்குள்ள உலாவுறாரு. எதுக்கு தெரியுமா? சபை மனவாட்டியை மாத்துறதுக்கு சாத்தா முயற்சி பண்றான். எத்தனை சபைகளில் பிரிவினை, எத்தனை சபைகளில் போராட்டம். அந்த சபையை உடைக்க முடியல பிசாசால. ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையை எந்த சக்தியும் அசைக்க முடியாது. எந்த மனுஷன் அசைக்க முடியாது. எந்த மனுஷன் அசைக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, இன்னும் உற்சாகத்தோடு கைப்படி சொல்லுங்க. சபையே சாத்த தொட முடியாது. சபையார் விசுவாசியே உன்கிட்ட பிசாசு நெருங்க முடியாது. உன் குடும்பத்தை உன்னைக்கு பிசாசு வருவா. நீ சொல்லு, இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்தில் இருக்குது. இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைங்கள இருக்குது. இயேசுவின் ரத்தம் என் உடம்புல ஓடுது. இயேசுவின் ரத்தம் என் நரம்புல ஓடுது. இயேசுவின் ரத்தம் என் நரம்புல ஓடுது.
தீக்கிரையாக்கப்பட்டது. சபையை உடைக்கலாம் பிசாசு. கர்த்தர் உருவாக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? மகத்துவமுள்ள வல்லமை, மகிமுள்ள வல்லமை உங்க மேல இறங்கிட்டு இருக்கு. உங்க மேல இறங்கிட்டு இருக்கு. நின்று பேச முடியல. ரத்தம் இறங்கி வருது. கல்வாரின் ரத்தம், முள்முடியின் ரத்தம், அடிக்கப்பட்ட ரத்தம், விநாயகரின் ரத்தம் இப்போது இறங்கி வருது உங்க சரீரத்தின் மேல, உங்க நரம்புகள் மேல. Oh, thank you, Jesus. Oh, thank you, Jesus. Oh, thank you, Jesus. Oh, thank you, Holy Spirit. Oh, thank you, Jesus. Oh, thank you, praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா கைத்தட்டி, சத்தமா கைத்தட்டி, சத்தமா கைத்தட்டி. Jesus, Jesus, Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், தலையின் ரத்தம் உண்மையில ஊற்றப்படுது, மகனில் ஊற்றப்படுது. எந்த பாகம் வேலை செய்யும்? இப்போது வேலை செய்யும், இப்போது வேலை செய்யும். கர்த்தர் சபையை பாதுகாக்கிற ரத்தம், மீட்கப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. ஊழி செய்கிற ரத்தம். மூன்றாவது பாதுகாக்கிற ரத்தம். எது? சபையை பாதுகாக்கிறது. ஆமென். இந்த சபை நீங்க தான், இந்த சர்ச்சை நீங்க தான், இந்த வல்லமை நீங்க தான். கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறார். அப்போ அசைக்க முடியுமா? அல்லேலூயா. உயிர் போற போல பலகீனம் ஏற்படும். சுகமா உட்காந்துருவீங்க. ஏன்? கிறிஸ்துவின் ரத்தம் உங்க பல்ல இறங்கலை, உங்க பிறந்தல இறங்கலை, உங்க தலையில இறங்கலை, உங்க பிரைவில இறங்கலை, உங்க ஹார்ட்டில் இறங்கலை. இப்பொழுது ஷாக்காபாபா, 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 ஷிகாபாபா, ஷாக்காபாபா, ஷீரபாபாபா, ஷீரபாபாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மீட்கப்பட்ட ரத்தம், ஊழிய செய்கிற ரத்தம், சபையை பாதுகாக்கிற ரத்தம். அப்போஸ்தலர் 20:28 வாசித்தோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கொலோசியர் புஸ்தகம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19-20. இதே பக்கத்தில் வரும். கொலோசியர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் சிலுவை ரத்தத்தினாலே இன்னத்த முன்னாடி ஆண்டவரே சமாதானம். அல்லேலூயா. நோ பீஸ் ஆஃப் மைண்ட்ஸ். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்ஸ். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்பா பேங்க்ல 10 கோடி இருக்குது, 5000 சவரம் வச்சிருக்கிறேன், பெரிய பணம் இருக்கு, பெரிய வசதி இருக்குது, பெரிய எல்லாம் வாய்ப்பு இருக்குது. நத்திங். அதில் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு சமாதானம் வேணுமா? கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு ஊற்றப்படுகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி. துக்கத்தை மாற்றுகிற ரத்தம். நீ ஒடுங்கி உட்காரும் பொழுது உண்மையில் ரத்தம் ஊற்றப்படுகிறது. மனக்கவலையா உட்காரு, துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிற, ஏன் சபைக்கு போனோம், ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கவலையா உட்கார்ந்து இருக்கிற, டிப்ரெஷன் ஆயிட்டே இருக்கு. வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ரத்தம் உண்மையில் ஊற்றப்படும் பொழுது உனக்கு சமாதானம் கிடைக்கிறது. துக்கமெல்லாம் மாறுகிறது. எப்பொழுது ரத்தம், இயேசுவின் ரத்தம் உனக்குள்ளே இறங்கி வரும் பொழுது. அதில் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு 2 கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி சத்தத்தோடு ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. சமாதானம் வீட்டுக்கு போக போறேன், துக்கமா வந்தேன், குழப்பத்துல வந்தேன், ரத்தங்கள் ஊற்றப்பட்டுச்சுப்பா, எனக்கு சமாதானம் கிடைச்சிருக்குது, மன நிம்மதி கிடைச்சிருக்குது, நான் துக்கமா போக மாட்டேன், சமாதானம் வீட்டுக்கு போக போறேன். ஓ ஹல்லேலூயா. நீ துக்கத்தோடு வந்திருப்பேன், பயணத்தோடு வந்திருப்பேன், வேதனைப்பட்டு வந்திருப்பேன். இப்ப புறப்பட்டு போகும்போது சமாதானம் கிடைக்கும். சமாதானம் புறப்பட்டு போக போறேன். என்ன காரணம்? கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டு விட்டது. கைத்தட்டி ஆமீன் சொல்லுவாயா? இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு
செய்கிறாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கிறிஸ்துவின் ரத்தம் என்ன கொடுக்குதா? சமாதானம் கொடுக்கிறது. என்ன கொடுக்குது? வீட்டில் குழப்பம், குடும்பத்தில் குழப்பம், சபையில் குழப்பம், வெளியே போன குழப்பம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு சமாதானம் நீ புறப்பட்டு போ. கர்த்தர் காரியத்தை வாக்கி பண்ணி கொடுப்பார். கர்த்தரை செய்து கொடுப்பார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி குழம்பிக் கொண்டே இருக்கிறேன், பயந்து கொண்டே இருக்கிறேன், வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன், கலங்கி கொண்டே இருக்கிறேன், சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, சமாதானம் புறப்பட்டு போ. கிறிஸ்துவின் ரத்தம் சமாதானப்படுத்துது, சமாதானம் கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால் சொல்லுமா, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் மகிமைப்படுகிறார். உணாவிட்டே இருக்கிறாய். உனக்கு சமாதானம், குழப்பம் கிடையாது. பிள்ளை கொடுத்து குழப்பம், குடும்பத்தை கொடுத்து பெரிய குழப்பம், வாழ்க்கை கொடுத்து பெரிய குழப்பம். கர்த்தர் சொன்னாரு, சமாதானம் புறப்பட்டு போ. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வாரு. உன் பிள்ளை பொறுப்படுத்த ஆண்டு பொறுப்படுத்திக் கொள்வாரு. நீ அசைக்கப்பட மாட்டேன், நீ அசைக்கப்பட மாட்டேன். சமாதானமா போ. உன் மனசு சமாதானம். குழம்பாது 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 குழப்பிக் கொள்ளாதே. கர்த்தர் சொல்றாரு, சமாதானம் புறப்பட்டு போ. கர்த்தர் கூட இருக்கிறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைவே. கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு சமாதானத்தை கொடுக்குது. என்ன கொடுக்குது? சமாதானம். நீங்க நல்லா உட்காந்துக்கிறீங்க. பெரிய பணக்காரனை பாரு, வாசல்ல 10 நாய், 10 கேமரா, 5 வாட்ச்மேன் வச்சிருக்கிறான். ஏன் சொல்லுங்க? இப்ப ஸ்டாலின் இருக்காரு, தமிழக மாற்றம் ரத்தம் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்குது. அதை நான் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு. திருநெல்வேலி பக்கத்துல ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனேன். கடந்த 2 வருஷம் முன்னாடி. கர்த்தரை சொல்றேன். அல்லேலூயா. அந்த ஊர் எம்சி அவர். கர்த்தரை சொல்றேன். வார்டு கவுன்சிலர் அவர். ஜெபிக்க போனா இங்க ஒரு நாய், அங்க ஒரு நாய், அங்க ஒரு நாய், மொத்தம் 16 நாய் லைன் ஆகுது. அல்லேலூயா. நான் என்னே உள்ள போறேன். சார் நான் உள்ள வரமாட்டேன் சார், பயமா இருக்குங்க அப்படின்னு. ஒண்ணு பண்ணாத வாங்கன்றாரு. 16 நாய் கட்டியிருக்காரு அந்த வீட்டுக்கு. நான் இன்னும் உட்காந்துக்குது. நான் தான் ஒன்று இல்லை சார், இல்லை வளர்ப்பு நாய் தான் இது. நான் வளர்ப்பு நாயில் கற்றுச்சேன். இது விற்கிறதுதான் கேட்டேன். இல்லை வீட்டில் வச்சுங்கிறேன். 16 நாய் ஒரு வீட்டில் தாண்டி அந்த பக்கம் போனது கூட அந்த ரூமுக்குள்ளே போனோம். ரொம்ப யோசிக்கிறேன். அவர் வீட்டுக்காரு, நீங்கள் வந்துடுங்க, நான் பாரு வந்துடுங்க, எனக்கு உள்ளே போக மனசு வரல. அது பார்க்குற பாரு பயங்கரமாக இருக்குது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நான் ஒன்றுக்கே பயப்படுறாங்க. மொத்தம் 16 நாய்கள் எப்படியோ தாண்டி போகிற அந்த பக்கம் அந்த ரூமில் போய் நான் ஜெபிக்கணும். என்னை கூப்பிடுறாங்க. வாங்க சார், நீங்கள் வாங்க, தைரியமாக வாங்குன்றாங்க. நான் எங்கே தைரியமாக வர்றது? 16 நாய் கத்தரி ஸ்தோத்திரம். ஒரே கலக்கமாகி போச்சு, முகமெல்லாம் வேர்த்து போச்சு. அப்படியே கம்முன்னு நிற்கிறேன். அவர் கூப்பிட்றாரு, வாங்கான்னு கூப்பிடுறாரு. தாண்டி வரணுமே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. எங்கள் வீட்டு நாய் தான் இல்லைப்பா, தாராளமாக நீ வரலாம். கையை உயர்த்தி. எங்கள் வீட்டு நாயெல்லாம் இல்லை, தாராளம் உள்ள வரலாம். நீங்கள் பெல்லஸ்டெல்லாம் உள்ள வரலாம். கத்தரி ஸ்தோத்திரம். நாயே வானப்ப எனக்கு ஆண்டவர் நாதரம் மட்டும் போதும் நமக்கு. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்க பசங்க கேட்டாங்க, குட்டி நாய் வளர்க்கலாமான்னு கேட்டாங்க. எனக்கு பெரிய பாப்பா, சைலண்ட் ப்ளீஸ், டோன்ட் டாக். அல்லேலூயா. சத்தமாக சொல்லு. இல்லை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். எப்போ அந்த வேலையை உனக்கு வேணாம், அந்த வேலையை உனக்கு. கை உயர்த்துங்க. நமக்கு பெரிய பாதுகாப்பு கிறிஸ்துவின் ரத்தம். இரவு பாதுகாக்குது, போகும்போது பாதுகாக்குது, வரும்போது பாதுகாக்குது, ட்ரெயினில் போனால் பாதுகாக்குது, பஸ்ஸில் போனால் பாதுகாக்குது, டூவில் போனால் எது பாதுகாக்குது? கிறிஸ்துவத்தை பாதுகாக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எங்க பார்க்கலாம். 2 கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. சமாதானம் கிடைக்கிறதா? நீ 1 வாசனம் முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம், கடைசி புஸ்தகம், வெளிப்படுத்தின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 செகண்ட் இல்லை எடுத்துக்கிட்டோம். வெளிப்படுத்தல் 12:11 இல்லை எடுத்துங்க. கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. மரணம் நேரிடா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தன்னுடைய ஜீவனையும் போராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்க வைக்கிற ரத்தம் இது, ஜெயம் கொடுக்கிற ரத்தம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. நான்
ஜெயிக்க முடியுமா? வேலை ஜெயிக்க முடியுமா? படிப்பில் ஜெயிக்க முடியுமா? அல்லேலூயா. வருமானத்தை ஜெயிக்க முடியுமா? பிசினஸ் ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு காட்டுவீங்க. நான் செயல்பது உங்களுக்கு யாரும் விரும்ப செயல்படுறாங்களோ வாய்த்திற்கா பேசாம இருக்க போறாங்க. ரத்தம் உங்களை பலப்படுத்த போகுது. ரத்தம் ஜெயத்தை கொடுக்க போகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடுக்கிற ரத்தம். அல்லேலூயா. சத்தமா கைத்தடி சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற ரத்தம், வெற்றி கொடுக்கிற ரத்தம், வல்லமை கொடுக்கிற ரத்தம், பாதுகாக்கிற ரத்தம், மீட்கிற ரத்தம், சவாலை கொடுக்கிற ரத்தம். அதை சொல்லுவோம். இன்னும் விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய கிருபையினாலே எந்த மேடைக்கு போனாலும் எந்த சபைக்கு தைரியமா பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா இயேசுபரத்தை உள்ள ஓடிச்சே இருக்குது. அல்லேலூயா. அதை சொல்லுமா. ஒரு முறை பெரிய மீட்டிங் நான் மாட்டிக்கிட்டேன். பெரிய கன்வென்ஷன். சாம் ஜபத்துல இருக்காரு. சாம் சுந்தரம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாரு. எனக்கு சான்ஸ் கொடுத்தா பேசுறதுக்கு. அல்லேலூயா. திருப்பத்தை பெரிய பெரிய ஜாம்பவான் நான் பிரசங்கத்தை சாம் சுந்தர் சாம் ஜபத்தில் கத்திர ஸ்தோத்திரம். ரெண்டு பேருமே பெரிய பிரசங்க, பெரிய சபை அப்பா அல்லேலூயா. தம்பி நீ பேசுங்க அப்படின்னா ஒரு ஆலை பேரில் கத்திர ஸ்தோத்திரம். குறைஞ்சபட்சம் 500 சபையில் பெரிய மண்டபம் உட்காந்து கத்திர ஸ்தோத்திரம். அவங்கள பேசிட்டு உட்காந்துட்டாங்க. கடைசியில் சான்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. நீங்கள் காலவர் பேசுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி மைக் அடிக்கிற ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆண்டவரே ரத்தம் இறங்கிட சொல்லி கேட்டுட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். 22 நிமிஷம் கர்த்தர் பேச வச்சார். அதை கேட்டு சாம் சுந்தரம் ஐயாவும் சாம் சோதர் எழுந்து கை தட்டினாங்க. 2 பேரும் கர்த்தர் வல்லமை பேர் அத்தனை மக்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. அவங்களும் பேசுனாங்க, வார்த்தை கொடுத்தாங்க. கடைசியில் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் ரொம்ப சின்ன வயசு கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேச வச்சு அத்தனை பேர் எழுந்து சாம்சா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. நல்லா பேசுன கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ரத்தம் பேச வைக்குது. நம்ம எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வைக்கிற பெரிய ஆயுதம் கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான். நீங்கள் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் ஜெயிப்பீங்களா? சொல்லுங்க. பிஸ்னஸில் ஜெயிப்பீங்களா? வேலை மேலே ஜெயிப்பீங்களா? படிப்பில் ஜெயிப்பீங்களா? கட்டாயம் ஜெயிக்க முடியும். நம்பரை மாற்ற கையை மேலே உயர்த்தி நான் முடிக்க போகிறேன். ஆமீன் சொல்ல போகிறேன். 2 கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். என் சபை கேட்கப்பட்டது. கிறிஸ்துவின் ரத்தம் என் மேலே இருக்குது. நான் வேலை மேலே போனால் ஜெயிப்பேன். என் நேற்று யாரும் பேச முடியாது. நான் தான் அங்கே பேச போகிறேன். நேற்று பேசுறதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேக மகிமை இன்னும் இறங்கிட்டு இருக்குது. கர்த்தர் ஆமென் சொல்லுமா. இன்னும் உற்சாகத்தோடு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மீட்டுக் கொண்ட ரத்தம், ஊழிய செய்ய வைக்கிற ரத்தம், 3வது சமாதானம் கொடுக்கிற ரத்தம், 4வது ஜெயம் கொடுக்கிற ரத்தம். அவனை ஜெயித்தார்கள். பட்டத்தினாலா, ஈட்டினால் ஜெயிச்சாங்களா, பணத்தில் ஜெயிச்சாங்களா? ரத்தத்தினால ஜெயிச்சாங்க. சாத்தான் வெள்ளம் போல வருவான். உன் குடும்பத்தை கெடுக்க, ஊழித்த உடைக்க வருவான். நீ சொல்லு, அப்பா நம்ம சாத்தானே என்ன இயேசுவின் ரத்தம் இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லுமா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் தெரிய செய்வாரா? தெரிய செய்வாரா? ஜெயிக்க போறீங்களா? எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க? கையை மேல உயர்த்தி 2 கையை நல்லா உயர்த்துங்க. சத்தமா சொல்லுங்க. நான் ஜெயிக்க போறேன் ஆண்டவரே, நான் ஜெயிக்க போறேன். இனிமேல் நான் தான் ஜெயிக்க போறேன். வேலை மேல ஜெயிக்க போறேன். படிப்பில் ஜெயிக்க போறேன். ஊழியத்தில் ஜெயிக்க போறேன். சத்துரு உடைத்து ஜெயிக்க போகிறேன். ஜெயிச்சு காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுவேன். இதெல்லாம் சொல்லுவோம். ஜெயிப்பீங்களா? வசனம் வாசிங்க. முடிக்கிறோம். வசனம் வாசிங்க. மரணம் நேரிடா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பைபிளுடைய முடிவு என்ன? ஜெயம். சொல்லுங்க. ஜெயம், வெற்றி. சொல்லுங்க. நம்ம பாட்டு பண்ண தங்கம்மா, எப்போது வெற்றி உண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்போ வெற்றி தெரியுமா? கிறிஸ்துவின் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. நான் ஜெயிச்சு கொண்டே இருப்பேன். சாகுற வரைக்கும், என் உயிர் போற வரைக்கும் நான் தலை குடிய மாட்டேன். வெட்டப்பட்டு போக மாட்டேன். அசைக்கப்பட்டு போக மாட்டேன். ஆகப்பட மாட்டேன். ரத்தம் ஜெயிக்க வைக்கப்படுது. என் பிள்ளைங்க
பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, என் பேர பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, என் குடும்பம் ஜெயிக்கும், என் வாழ்க்கை ஜெயிக்கும். பேச்சு கொண்டே இருப்பீங்க. கைத்தட்டி ஆமீன் சொல்லுவோமா? என்ன உற்சாகத்து கர்த்தர் கிருபை செய்வாரா? எத்தனை அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுது? மீட்டெடுக்குது, அப்புறம் ஊழியர் செய்ய வைக்குது, மூன்றாவது சமாதானம் கொடுக்குது, நான்காவது ஜெயம் கொடுக்குது. கிடைக்குமா உங்களுக்கு ஜெயம்? கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. புறப்பட்டு போங்க. இவருக்கு யார் ஏற்றுலாம் பேசினாலும் எதிர்த்து பேசவே மாட்டாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். யுத்தம் பண்ணுவாரா? கர்த்தர் செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாமின் வார்த்தையில் 1 கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.